வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்மளோட மார்னிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போலாம். காலையில எழுந்து என்ன வேலை செய்றோமோ, செய்யலையோ, ஃபர்ஸ்ட்டு எழுந்தோனே வந்து கிச்சனுக்கு வந்து அரிசிய தான் வந்து ஊற போட்டு போயிருவேன். ஏன்னா வந்து நான் சமைக்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எழுந்திரிக்கிறதே 7 மணி தான். அதுக்கும் மேலே லேட் பண்ணேன் அப்படின்னா, அரிசி ஊறி நான் சாப்பாடு வைக்கிறதுக்கு இன்னுமே லேட் ஆகும். இத ஊற வச்சுட்டு தான் நெக்ஸ்ட் அடுத்த வேலை எதா இருந்தாலுமே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாசல கூட்டி சின்னதா ஒரு கோலத்த போட்டுவிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து போனேன். வெளியில போய் ஓகே கதவ ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, ஒரே கிளைமேட்டே ஜில்லுன்னு இருக்குது. மழை வேற பெஞ்சிட்டே இருக்குது. இப்ப தான் நின்றுருக்கும் போல. சரி கூட்டி விட்டு கோலத்த போட்டுவிட்டு போயிரலாம் அப்படின்னு வந்து பார்த்தேன். சுத்தி பாருங்க ஒரு காக்கா கூட இருக்காது. காலையில எழுந்தோனே விநாயகர் முகத்துல முழிச்சா நல்லது தான். இந்த கோலமாவு பார்த்தீங்க அப்படின்னா, அவைலபிளா இருக்கு நம்மக்கிட்ட. நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆன்லைன்ல வந்து நெறைய பேத்துக்கு வந்து குடுத்துருக்குது. இது வந்து மூட்டை வந்து நமக்கு ரூ. 500 வரும். 50 கிலோ. அப்படி பார்த்தீங்கன்னா, கிலோவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 10 கணக்கு அந்த மாரி தான் வந்து வரும். இத நீங்க அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு 2 இயர்ஸ்க்காவது இந்த கோலமாவு பிரச்சனை வந்து இருக்காது. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து கலர் கோலமாவு பாக்கெட்டும் இருக்குது. அந்த பாக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு பாக்ஸுக்கு 10 கலர் வரும். 10 கலருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 10 பாக்கெட் வரும். நமக்கு வந்து ஒரு பாக்கெட் ரூ. 5 கணக்கு அந்த மாரி தான். ஒரு பாக்ஸ் வந்து ரூ. 500 வந்து வரும். ப்ளஸ் அதோட ஷிப்பிங் சார்ஜும் வரும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரிசி ஊறினதுக்கப்புறம் சாப்பாட்ட வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் எல்லாமே வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தேவையான வெங்காயத்தை எல்லாம் முதல்லயே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து சீக்கிரமாக சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி தழை ஒரு கட்டு இருந்தது. சரி அந்த கொத்தமல்லி தழை போட்டு சாப்பாட்டுக்கு சட்னி அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளி ரசம் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து தயிர் வந்து மத்தியானத்துக்கு பெர போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக கிளைமேட் வந்து கொஞ்சம் மோடமாக இருக்குது அப்படிங்கிறதுனால சூடாக ஏதாவது சாப்பிட்லான்னு கொஞ்சம் வெங்காய பஜ்ஜி போடுறதுக்காக தான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லி தழை சட்னியில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாய், சீரகம் இது மட்டும்தான் சேர்த்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் வந்து சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு அப்படிங்கிறதுனால நான் இதில் வந்து புளி மட்டும் சேர்த்துட்டு நான் வந்து இதை இறக்கி ஆற வச்சு அப்படியே வந்து அரைச்சிடுவேன். நீங்கள் வந்து இட்லி, தோசைக்கு செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இதோட வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். புளி சேர்க்காம தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து வெங்காயம், தக்காளி மட்டும் நல்லா வணக்கினா போதும். கொத்தமல்லி தழை பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 2 வணக்கு அந்த மாதிரி வணக்கினீங்கன்னாவே வந்து போதும். ஏன்னா அப்போ தான் அதோட பச்சை அந்த எப்படி சொல்கிறது, அதோட ஸ்மெல் வந்து அப்படியே நமக்கு வந்து கிடக்கும். ரொம்பவும் நம்ம வணக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஆயிரும். தக்காளி ரசம் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பஜ்ஜி போடுறது மட்டும் தான். கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு இருந்தது. பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சாப்பாடு, சட்னி இதெல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை அரைச்சா நமக்கு வந்து வேலை முடிஞ்சுது. பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 மணிக்காட்ட தான் வந்து பால் வரும். பாலை வாங்கினதுக்கப்புறமே டீ போட்டுற வேண்டியது தான். இது பசும்பால் தான். காஃபி போடுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் தண்ணி கலக்கிறது இல்ல. இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இது கலக்கிறோம் டீ போடுறதுக்கு மட்டும்தான் வந்து நான் தண்ணி கலக்கி நான் வந்து போடுவேன். ஏன்னா இதுவே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியும். அதனால தான். இருந்தாலுமே பசும்பாலில் காஃபி குடிக்கிறது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அதுவும் தண்ணி கலக்காமல் குடிக்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. எனக்கு இருக்கிற ஒரு பெரிய வேலையே இவங்க ஸ்கூல் போனாங்க அப்படின்னா, எனக்கு அந்த முக்கால்வாசி வேலையே வந்து முடிஞ்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வேலையை பார்த்துட்டே நான் வந்து பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டேன். இன்னும் வந்து வீடு கூட்டுறது மட்டும்தான். வீட்டை கூட்டிட்டு பக்கத்தில் வந்து என்னோடய ஸ்டிச்சிங் ரூம் இருக்குது. அந்த ரூமையும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு, முன்னாடி நிறைய கூட்டி விட்டுட்டேன் அப்படின்னா, மிஷினில் துணி எல்லாமே வந்து நான் துவைக்க போட்டுட்டேன். அது துவைச்சதுன்னு எடுத்து வந்து காய போடுறது மட்டும்தான் ஒர்க்கு. 2 பேருமே வந்து பஜ்ஜி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி, இன்னும் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. 2 பேரும் எப்படியோ ஒரு வழியாக வந்து ரெடி ஆகிட்டாங்க. நாளைக்கு இந்த பையனுக்கு பர்த்டே. அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நாளைக்கு பூரா பார்த்திங்க அப்படின்னா, சேலம் மாவட்டம் பூராமே லீவு. கோட்டை மாரியம்மன் பண்டிகை அப்படிங்கிறதுனால நாளைக்கு லீவில் நான் வச்சு இவங்களை வச்சு எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு தெரில. ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா 9:10க்கு ஸ்கூல் அப்படின்னா 9:10க்கே வந்து கிளம்பிருவாங்க. 9:10க்கு தான் கிளம்புவாங்க. அங்கே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து இவங்க வந்து போகிறதே.
ஒரு வழியாக எப்படியோ கிளம்பியாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு இருக்கிற ஒர்க்கு இந்த ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான். ஸ்டிச்சிங்கும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க அந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள். உங்களோட மார்னிங் ரொட்டீன்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.